இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் எதை பார்த்து மகிழ்கிறோமோ இல்லையோ, நம் வீட்டில் உள்ள குழந்தைகளின் சுட்டித்தனத்தை பார்த்து மகிழ்கிறோம். இதனை யாரும் மறுக்க முடியாது. சிவந்த முகம், சிரிக்கும் உதடுகள், ஒளி படைத்த கண்கள், எழில் நிறைந்த மேனி, கண் கவரும் குறும்புகள், வெட்ட வெளிச்சமாக்கும் வெள்ளை பேச்சுகள், யதார்த்த மனம், இவையெல்லாம் குழந்தைகளிடம் காணப்படும் சிறப்பியல்புகள். இந்த இயல்புகளில் ஒன்றாவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். தேடல் என்பது குழந்தை முதல் பெரியவர் வரை எல்லோரிடமும் உள்ள பண்பு. தேடல் இடம்பெறும் வாழ்வில்தான் வளம் சேரும். குழந்தையின் உலகத்தில் சலிப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல சமயங்களில் பெரியவர்கள் பேருந்துக்காக சலிப்போடு காத்து நிற்கும் போது நம்முடன் உள்ள குழந்தைகள் மட்டும் விரிந்த கண்களோடு எல்லாவற்றையும் பார்த்து ரசிப்பதை நம்மால் காண முடிகிறது. நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் ஒவ்வொரு நிகழ்வையும் ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் காணும் புதுமையை தேடத் தொடங்குகிறது. ஒவ்வொரு குழந்தையும் பல்வேறு புதுமைகளை பார்த்து தெளிவினை பெற்றதும் இன்னும் புதுமைகளை தேடி அறியும் ஆர்வம் கொண்டு ஆராயத் தொடங்குகிறது. நாமும் குழந்தைகளைப் போல புதுமைகளை தேடி ஆராய்வோம். குழந்தைகள் எத்தனை முறை சிறு சிறு சண்டைகள் இட்டாலும் அதனை மறந்து வஞ்சகமில்லா மனதோடு மீண்டும் கூடி விளையாடுவார்கள். அத்தகைய குழந்தை மனம் நமக்குள் இருந்தால் நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று கவிஞர் கண்ணதாசன் கூறியுள்ளார். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் நம்மை இன்னும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சுமந்து கொண்டுதான் பூமிக்கு வருகிறது என்கிறார் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அத்தகைய குழந்தைகளின் மனநிலையை நாமும் நமதாக்கி கொண்டு வாழ்வோம். தனது 5 வயது பேரனை கொஞ்சிக் கொண்டிருந்த ஒரு பாட்டி, என் செல்லக்குட்டி, இந்த பாட்டி திடீரென இறந்து போனா நீ அழுவாயா என்று கேட்டாள். பேரனும் சற்றும் தயங்காமல், கண்டிப்பாக அழுவேன் பாட்டி, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்று பதில் சொன்னான். சரி, நான் செத்தா நீ எப்படி அழுவ, கொஞ்சம் செஞ்சு காமி என்றாள் பாட்டி. பேரனோ சற்றும் தயங்காமல், பாட்டி நீ கொஞ்சம் செத்து காமி, நான் அழுது காட்டுறேன் என்று வெகுளியாய் பதிலளித்தார். குழந்தைகள் உள்ளத்தில் உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்துபவர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர்கள். அதனால்தான் குழந்தைகள் என்றால் அனைவருக்கும் பிடிக்கிறது. அத்தகைய நல்ல குணங்களை நமதாக்கி அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நல்ல குணங்களை வளர்த்து கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களைச் சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம்.
அத்தகைய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே. எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரே அன்புடன் காத்து தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம், உணவோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறவுடன் பெருக. ஆமென்.
இறைவா என் உடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என் உடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா என்னை காத்தருள்வீர். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்குச் செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் மக்களிக்கிறது. என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். அன்பன் நான் படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா என் உடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என் உடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 4 மற்றும் 22 முதல் 27 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிமு எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி அவர்கள் போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அவர் ஆண்டவர்தாம் என்று கேட்டவுடன் சீமோன் பேதுரு தம் ஆடையை களைந்து விட்டிருந்ததால் அதை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறத்தாழ 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்த மீன்களுள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்தோரிடமிருந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொண்டு வாழவும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 10. புனித ஃபுல்பர்ட். இத்தாலி நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 960ஆம் ஆண்டு பிறந்தார் ஃபுல்பர்ட். கத்தோலிக்க விசுவாசத்தில் வேரூன்றி வளர்ந்த ஃபுல்பர்ட் தன் தொடக்க கல்வியினை ரீம்ஸ் நகரில் பயின்று ஜெர்பர்ட் என்ற ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி வாழ்ந்தார். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் குருத்துவ அருட்பொழிவு பெற்று கிபி 990ஆம் ஆண்டு சார்ட்ரஸ் நகரில் கல்விக்கூடத்தினை கட்டி எழுப்பி கல்விப் பணியினை மேற்கொண்டார். சார்ட்ரஸ் நகர ஆலயத்தின் தலைமை செயலராகவும் போய்டியர்ஸில் அமைந்திருந்த புனித ஹிலாரி ஆலயத்தின் கருவூல காப்பாளராகவும் பணிகளைச் செய்த ஃபுல்பர்ட் சார்ட்ரஸ் நகர ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 1020ஆம் ஆண்டு சார்ட்ரஸ் நகர பேராலயம் சமூக விரோதிகளால் தீயிட்டு அழிக்கப்பட்டபோது கடும் கண்டனம் தெரிவித்த ஆயர் ஃபுல்பர்ட் பேராலயத்தினை உடனே புதுப்பித்து அர்ச்சிப்பு செய்தார். துறவிகள் மீது அளவற்ற அன்பு கொண்ட இவர் தம் மறைமாவட்ட குருக்களின் வாழ்வியல் முறைகளை நெறிப்படுத்தி அவர்கள் ஆண்டவரின் பணிகளைச் செய்ய ஊக்கமளித்தார். ஆயராக தன் பணிகளை செய்தபோதும் தாம் நிறுவிய கல்விக் கூடத்தில் ஆசிரியராக பணி செய்து கல்வி சேவை புரிந்த ஆயர் ஃபுல்பர்ட் கிபி 1029ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். ஏழை மாணவர்களின் கல்விக்கண் திறந்து அவர்களது வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆயர் ஃபுல்பர்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஃபுல்பர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பொருளாதார வசதியின்மையால் கல்வியினை தொடர முடியாமல் தவிக்கின்ற மாணவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்களை இறைவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் ஏதாவது ஒரு நல்ல பண்பை நம்மிடம் வளர்த்து கொண்டு வாழ்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் அற்புதமான செயல்களை எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம். அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக, ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்து செல்கின்ற கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஹெச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஹெச் பணியாளர்கள், அதே போன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளை இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேறே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும் அருளை விடை பெறு